மக்களே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மலேசியாவில் இருக்கிற மிக பிரபலமான முருகன் ஆலயம் 10 கேவ்ஸ். 10 கேவ்ஸ் அப்படி என்றால் சும்மா ஒரு குகை இல்லை, சுமார் 400 மில்லியன் வருடம் பழமையான சுண்ணாம்பு குகை என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆனால் 1800களில் இந்தியாவிலிருந்து வந்த தமிழர்களால் தான் இப்போ நாம் காண்கின்ற முருகன் ஆலயமாக மாறியது. அந்த காலத்தில் ஒரு பெரிய தமிழ் சமூக தலைவர் தம்புசாமி பிள்ளை, இவர் தான் 10 கேவ்ஸ் முருக பக்திக்கு மிகச்சிறந்த இடம் என்று யோசனை சொன்னவர். ஆனால் அந்த யோசனையை நடைமுறைப்படுத்தி 1891 குகைக்குள்ளே முருக சன்னதி அமைத்து ஆலயத்தை கட்டியவர் அருணாச்சல பிராமணியர். அதிலிருந்து தான் ஒவ்வொரு வருடமும் தைப்பூசம் திருவிழா மிக பெரிய அளவில் நடக்க ஆரம்பித்தது. இப்போ உலகம் முழுக்க லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் தைப்பூசத்துக்காக 10 கேவ்ஸுக்கு வந்து சேர்றார்கள். இங்கு வந்தவுடனே நமக்கு கண்களுக்கு பட்டுவிடும் அந்த பொன்னுற முருகன் சிலை. இந்த சிலை 2006 திறந்து வைக்கப்பட்டது. இதனோட உயரம் 42.7 மீட்டர், அதாவது சுமார் 140 அடி. உலகிலேயே உயரமான முருகன் சிலை இதுதான். இதை செய்வதற்கு 250 டன் எஃகு, ஆயிரக்கணக்கான கனமீட்டர் கான்கிரீட், ரொம்ப லிட்டர் பொன்னுற பூச்சு பெரிய சாதனை தான். கோவிலுக்குள் போக வேண்டும் என்றால் 272 வண்ணமயமான படிகள் இருக்கிறது. அந்த கலர்ஃபுல் ஸ்டெப்ஸ் தான் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸில் சூப்பர் ஃபேமஸ். சுருக்கமாக சொல்லணும் என்றால் 10 கேவ்ஸ் முருகன் ஆலயம் தம்புசாமி பிள்ளையின் யோசனைக்கும் அருணாச்சல பிராமணியர் உழைப்புக்கும் உருவானது. இன்று அது மலேசியா தமிழர்களின் ஆன்மீக மையம் மட்டுமில்லை, உலகம் முழுக்க முருக பக்தர்கள் வருகிற புனித ஸ்தலமாக விளங்குகிறது.